வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். ஜூன் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 6வது மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட் நேரம் மைக்கு பாருங்கள். வித்தியாசினாலும் எழுதி போடுறேன், விக்கிலினாலும் உங்களுக்கு அடுத்து எடுத்து போடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாடாட்டு பப்புன்னு போடுறேன். பழைய மாடு அதில் 2 இருக்குது, பாக்கியெல்லாம் புது மாடு இருக்குது, சென மாடும் இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். மொட்டை 3ஆம் நீத்து கிடையாது. மாடுக அளவு மாடு இலச்சி கிடக்குது. ஃபஸ்ட்டு மாடு 26,000 இதோட விலை. நைட் நேரம் ஆச்சுனாலும் வித்தியாசினாலும் போடுறேன். வீக்லினாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 10 மணி வரைக்கும் பேசுவேன். அதுக்கு மேலே அப்புறம் எப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த மாடு உங்களுக்கு பிடிக்குதோ கொண்டு போய் சந்தோஷமாக கறங்க. எல்லாம் கை கறவைக்குதா கறவை கொண்டு போய் நம்ம பக்குவம் பண்ணி நம்ம பாலை உண்டாக்க வேண்டியதா. 26,000க்கு தர்ற இந்த மாட்டை. ஃபஸ்ட்டு மாடு மொட்டை மாடு. மாடு கடை பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கும். நானும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பக்கம் வாங்கி காசை கொடுத்து அல்ல எண்ணி கொடுத்து நானும் கொண்டாந்து சேர்த்துறேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பக்குவமாக நீங்களும் கேட்டிங்கன்னா பக்குவமாக நான் கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாடு 6 பல்லு கிடையாது. 6 பல்லு 2 சைடு சின்ன பல்லு இருக்குதுங்க. 6 பல்லு கறவை எல்லாமே வருது. மொட்டை மாடு 3 வரும் ஃபஸ்ட்டு மாடு. இது 2வது மாடு 6 பல்லு கிடையாது. இது உங்களுக்கு 4 3 7 லிட்டரே வரும். எல்லாம் கை கறவைக்கு பக்குவமான வேணும். கிடையாது எப்போ ஏற்பட்ட கிடையாது வருங்க. தலை சைஸு எல்லாம். இது 36,000 விலை. 6 பல்லு செனை உறுதியில் நானும் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அனுசரித்து கேளுங்க, தர்றேன். ஏன்னா சும்மா அப்ப மாடுக்கு அப்ப விலை, நல்ல மாடுக்கு நல்ல விலை. செனை மாடே 24-27க்கு தர்றேன். ஆனால் இப்படி மாடுக்கு பார்த்திங்கன்னா 37-36க்கு போயிடுது. நிலமை சூழ்நிலை சந்தர்ப்பங்க அப்படி எப்படி மாடுக்கு வந்து கரை வரும். மட்டி ஓட்ட சொல்லுங்க, நல்லா கறக்கு. 36,000 இந்த மாட்டோட விலை. செனையாக இருந்தால் உங்களோட, செனை இல்லைனாலும் உங்களோட. ஏன்னா செனைக்கு உறுதி கிடையாது. இந்த போகிற 6 மாட்டில் ஒரே மாடு தான் செனை. காட்டுறேன் பாருங்கள். அதையுமே வேணும்னா கொண்டு போய் தாராளமாக கறங்க. அருமை கிடையாது. எல்லாம் மேய்ச்சலுக்கு தண்ணி தீனிக்கு அந்த பசங்க இன்னொரு இதுக்கு நல்லா முதலாகிற கிடையாதுங்க. கொண்டு போய் தாராளமாக கறங்க. பக்கத்தில் நிற்கிற மாடு என்ன, வண்டி நிற்கிறது என்ன, இதில் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. என்னங்க அது ஒரு பக்கம் மாடு வரும் ஏற்று அதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். அந்த கிழக்கோட்டில் இருக்கிற மாடு எப்படி, அந்த மூஞ்சி வெள்ளையாக இருக்கிற மாடு எப்படி, இதெல்லாம் உங்களுக்கு தோன்றுறது தெரியுது. அதுக்கெல்லாம் இருக்குது. நடப்பில் வாக்கில் அட்வான்ஸ் மோட்டர் மாடுகள்லாம். அடுத்து 3வது மாடு 4 பல்லு செனை 5 மாதத்தை தாண்டிடுச்சு. அவங்க பாலை கறக்கலை விட்டுட்டாங்க. மடியை வத்திச்சு பாருங்க. இளங்கண்ணில் 4 பல் கிடையாது. இளங்கண்ணில் தலையீத்துலேயே 14 லிட்டர் கறந்துருக்குதுங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போது அவங்க சொல்கிறது 7 மாதத்தை தாண்டிடுச்சு விட்டாச்சு கறவையே. அப்படி விட்டு ஒரு வாரமாச்சுங்க கறவை மடியில். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எனக்குறாரு 6 மாதம் தாண்டி இருக்கும் அப்படிங்கிறார். இது எப்படின்னா மாட்டுக்காரர் சொல்கிறத கரெக்டாக நான் நினைப்பேன். கறவை இல்லை, செனை உறுதி. என்னங்க 10 நாள் மின்பின் ஆகிட்டு போகுது. கிடையாது 4 பல்லு 40,000 இதோட விலை. அளவான மாடுது. ஆனால் அடுத்து 4 பல்லுக்கு எனக்கு 2ஆம் நீத்து. இன்னைக்கு வவுத்துக்குள்ளுக்கிற கன்று 2ஆம் நீத்து. பள்ளி சேரலையெல்லாம் பார்த்திங்கன்னா மாடு நல்ல பெருங்கோட்டு மாடாயிக்கு கொண்டு நல்ல முறையாக கறக்கலாம். அப்போ காம்பெல்லாம் போகிற வத்திச்சு பாலுகள்லாம் நல்லா பஸ்தனியாக இறக்கி விட்டு இருக்கிற பாலை வற்ற வச்சு அப்படியே பக்குவம் பண்ணிக்கணும். கை கறக்காமல் விட்டே ஒரு வாரம் ஆயிடுச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம நீ அதை எப்படி நம்ம பாலை திருப்ப முடியாது. நீ செனை முத்திச்சல. நான் இங்கே வந்து கடித்தோல செக் பண்ணியாச்சு. செக் பண்ணாமல் எந்த மாடு செனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். டாக்டருக்கு செனைக்குன்னு வாங்கிட்டு வந்து டாக்டர் வச்சு அவர் செனைன்னு சொன்னாத்த நம்ம செனை. மற்ற கையில் அமுத்தி பார்க்குறது, அங்கே நோண்டி பார்க்குறது, இங்கே நோண்டி பார்க்குறதெல்லாம் அதெல்லாம் நம்ம அங்கேருந்து காசு கொடுத்து வாடகை கொடுத்து கொண்டு வரதுனால பார்த்திங்கன்னா அதில் பித்தலாட்டமே இருக்காது. அதுக்கு முழு மூச்சா நீங்கள் கேரண்டியாக ஏற்றுக்கலாம். யாருக்கு வேணாலும் நீங்கள் வீடியோ பார்க்குற நண்பர்கள் வேறு யாருக்கும் வேணும் நீங்கள் கேரண்டி ஏற்றுக்கலாம். அடுத்து செம்பூத் சட்டை 4 பல்லு. இது ஒரு லேடிஸ் பொம்பளையால் மேய்ச்சிக்கிட்டு இருந்ததுனுங்க. கொஞ்சம் கொடுகொடுப்புனா உடனே உதைக்குமா கடிக்குமா அதெல்லாம் கிடையாது. கிட்ட போனால் திருன்னு போகு. கறவைக்கெல்லாம் போட்டாட்டு நிற்கி பக்குவம் மணிக்கு. அதுக்கு 4 பல்லு கிடையாது. மாடு எப்பேற்பட்ட சட்டை மாடு செம்பூத் சட்டை. என்ன வேணும்னு பாருங்க. நானும் விலைக்கு வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு அனுசரித்து தர்றேன். ஒன்று கொண்டு போய் கறங்க. 36,000 தான் இதோட விலையும். 4 பல்லு செனை உறுதி இல்லை.
நல்லா வாழைப்புட்டாடு கிடையாதுங்க. 36 ரூபா விலை. கறவையெல்லாம் மட்டி பாருங்க கிச்சுன்னுக்குது. ஒரு 4 நாளுக்கு விட்டாது. மட்டி அகலா, கறக்காய், பூங்காம்பு. இப்போ வீடியோ பேசல பார்த்தீங்கன்னா கறந்து முடிச்சுட்டு டயம் சாயங்காலம் ஆகிக்கு 7 மணிக்கு மேலே தான் இப்போ வீடியோவே பேசுகிறேன். கறவை சூப்பராக இருக்குது. கொண்டு போய் கறக்க தாராளம். 5வது மாடு நேற்று போட்டிருந்தேன். இது உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தா மடி பிடிக்காது. பார்க்கலாம் போகிறோங்க 2 நாளும் கூட ஆகிட்டு. இது 37,000 நம்ம ஓட்டிருந்தது. நல்ல மாடு, தெளிவான மாடுதே. செனையெல்லாம் உறுதி இல்லை. கறவை 3 நான் இப்போ தளவுக்கு சொல்லிட்டா கறவை கூடும். ஏன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் நான் டக்குன்னு பேசலிங்கன்னா கொஞ்சம் கறவை பாட்டு நல்ல முறையாக சொல்லி கொடுத்துக்கலாம். அதுக்காக நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். நம்ம விலை கொடுத்து தள்ளி கொடுக்க முடியாது. நம்ம எதாவது வாங்கணும். 4 மாடு வாங்குறோம்னா 4 மாட்டில் 1 மாடு காசு வந்தாலும் பாக்கி 2 மாடு கை காசு வந்தால் போதும்னு விட்டுறலாம். ஆனால் 4 மாட்டுக்குமே நம்ம கை காசுக்கு வந்தாலும் நம்மளுக்கு அப்புறம் வாடகை இதுக்கெல்லாம் நட்டமாயிரு. எல்லாமே லாபத்தில் போகணும். உங்களுக்கும் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கட்டணும். 37 ரூபா இதோட விலை. இந்த மாடு பார்த்திங்கன்னா வந்து இப்போ கிட்டத்தட்ட வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் வீடியோ பார்த்துப்பீங்க. நிறைய கூப்பிட்டுருந்தீங்க. ஒருத்தர் அட்வான்ஸ் எல்லாம் போட்டிருந்தார். நானே கூப்பிட்டு மனசார சொல்லிவிட்டேன். என்னென்னு கறவை கொஞ்சம் கம்மியாக வருதுங்க, பொறுங்க பார்க்குறேன் அப்படின்னு. ஒன்றை காலத்தை வருது. சரி கறவை கூட்டிட்டு ஒரு வீடியோ போடலாம். சரி இருந்தாலும் அலையில் தெரியுது. என்ன வேகிற ஏது வேணும் கேட்பீங்க. பார்க்குறேன் நீங்கள் ஒன்றும் பாலத்தில் இது எப்படின்னா மட்டியில் இருக்கிற வாழை சுத்தமாக விட